12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8 11ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு உருளையின் கன அளவு v = πr²h மேலும் r+h சமம் 6 எனில் கன அளவின் மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு, அதாவது நிபந்தனை r+h சமம் 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஹெச்சின் மதிப்பானது +r வலதுபுறம் போகிறப்ப -rன்னு கொண்டு போயிடலாம். எனவே h = 6 - r ஆகும். வியின் மதிப்பு, அதாவது உருளையின் கன அளவு v = πr²h என கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மதிப்புகளையுமே ஒரே மாறிக்கு மாற்றும் பொழுது v = πr²hக்கு பதிலாக r - rன்னு பிரதியிடலாம். உள்ளார பெருக்கும் பொழுது v = πr², பை வெளியில பொதுவாக அப்படியே இருக்கட்டும். 6r² - r² பெருக்கல் r எனும் பொழுது r3. v என்ற மதிப்பானது r என்ற மாறியை சார்ந்து இருக்கிறதுனால v ஆஃப் rன்னு எழுதிக்கலாம். பை பெருக்கல் 6r² - r3. ஆரை பொறுத்து கன அளவை வகையிடும் பொழுது v' என்பது பையங்கிற கீழே அப்படியே இருக்கும். r²இன் வகையீடு 2 6, முன்னாடி இருக்கக்கூடிய 6ஆல் பெருக்கும் பொழுது 2 பெருக்கல் 6 எனும் பொழுது 12r - r3 வகையீடு 3r². அடுக்கு முன்னாடி வந்துடும். அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது மதிப்பு 3r². மீண்டும் ஆரை பொறுத்து கன அளவை வகையிடும் பொழுது பை பெருக்கல் 6 பொறுத்து வகையிட்டுட்டோம்னா மதிப்பு 1 1 பெருக்கல் 12 12 - 3 6 r. இது v'(r). ஆரின் மதிப்பு எதை வச்சு கணக்கிடலாம்? v'(r) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி ஆரின் மதிப்புகள் கணக்கிடும் பொழுது பை பெருக்கல் 12r - 3r² சமம் 0. பை வலதுபுறம் போறப்ப 0/π எனும் பொழுது 0 ஆயிடும். 12r - 3r² சமம் 0. இந்த இடத்துல 3r பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் உறுப்புல 12ல் 4 12 6 வெளியில் எடுத்துட்டோம். அடுத்த ஒன்றில் 3r²ல ஒரு 6 வெளியில் எடுக்க போக மீதம் ஒரு 6 இருக்கும், சமம் 0. 0/3 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்துடும். 0/3 எனும் பொழுது மதிப்பு 0. r பெருக்கல் 4 - r சமம் 0. இரண்டையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது ஆரின் மதிப்பு 0ன்னு ஒரு மதிப்பாகவும் 4 - r சமம் 0. -r இடதுபுறம் வச்சுட்டு 4 வலதுபுறம் கொண்டு போறப்ப வகுத்தல்ல வந்துடும். மைனஸ் கேன்சல் ஆக போக ஆரின் மதிப்பானது 4 என கிடைக்கிறது. இந்த இரண்டு மதிப்புகளையும் நம்ம எதில் பிரதியிட்டு பார்க்கணும் அப்படின்னா டபுள்-ல பிரதியிட்டு எதில் பெருமம் எதில் சிறுமம் அப்படிங்கிறத கணக்கிடணும். v'' முதல் மதிப்பு 0 என பிரதியிடும் பொழுது v'' பை பெருக்கல் 12 - 6 6ன்னு இருக்கு. 12 - 0 மதிப்பு 12π > 0. > 0 அப்படின்னா பெரும மதிப்பை அடையுமா சிறும மதிப்பை அடையுமான்னு பார்த்துட்டோம்னா சிறுமத்தை அடையும். <0 தான் பெருமத்தை அடையும். எனவே r = 0 எனில் v(r) சிறுமமாகும். அடுத்த மதிப்பு 4ன்னு பிரதியிடலாம். v'' 4 மதிப்பு 12 பெருக்கல் அடுத்த 6க்கு 4 என பிரதியிடும் பொழுது v'' 4 மதிப்பானது பை பெருக்கல் 12 - 6 6 12 - 6 பெருக்கல் 6ன் மதிப்பு 4. இதை சுருக்கிட்டோம்னா பை பெருக்கல் 12 - 6 6 24 - 24 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மதிப்பானது -12πன்னு கிடைக்குது. இது <0. <0னா பெரும மதிப்பை அடையும். எந்த மதிப்பில்? r = 4 எனில் v(r) பெருமம் ஆகும். இப்போ இரண்டு மதிப்புகள்லையும் ஹெச்சின் மதிப்புகளை முதல்ல கணக்கிடலாம். r = 0 எனும் பொழுது ஹெச்சின் மதிப்பு 6 - 0னா மதிப்பு 6. இப்போ h = 6. இதே போல் அடுத்த மதிப்பு r = 4 என பிரதியிடும் பொழுது ஹெச்சின் மதிப்பு 6 - 4 மதிப்பானது 2. ஹெச்சின் மதிப்பு 2 ஆகும்.
ஆரின் மதிப்புகளிலிருந்து ஹெச்சின் மதிப்புகள் கணக்கிட்டாச்சு. தேவையானது கன அளவு தான் கேட்டிருக்கிறாங்க. மீப்பெரு கன அளவும் மீச்சிறு கன அளவும். மீச்சிறு கன அளவு அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? மீச்சிறு புள்ளு மதிப்பு எந்த இடத்துல 0ன்னு பிரதியிடும் பொழுதுதான் மீச்சிறு மதிப்பு கிடைக்குது. எனவே கன அளவின் therefore கன அளவின் மீச்சிறு மதிப்பு 0 என பிரதியிடும் பொழுதுதான் மீச்சிறு மதிப்பு கிடைக்குது. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சில் பை பெருக்கல் 6க்கு பதிலாக 0ன்னு பிரதியிடுறோம், பெருக்கல் 6. அடுத்து கன அளவின் மீப்பெரு மதிப்பு கணக்கிடலாம். மீப்பெரு மதிப்பு எப்போ கிடைக்குது? 4 என 6க்கு பிரதியிடும் பொழுது. கன அளவின் மீப்பெரு மதிப்பு பை பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆரின் மதிப்பானது என்ன? 4. 4 ஸ்கொயர் பெருக்கல் ஹெச்சின் மதிப்பானது 2ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். 4 வர்க்கப்படுத்தும் பொழுது 4 பெருக்கல் 4 16, 2 அப்படியே இருக்கும். 16 பெருக்கல் 2 மதிப்பு 32 பை என்பது கன அளவின் மீப்பெரு மதிப்பு ஆகும். தேங்க்யூ.